வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சப்ஜெக்ட்ல 3rd யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஓவர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 3rd யூனிட் வந்து அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் டைம் இன்வேரியன்ட் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம். ஸோ இந்த யூனிட்ல 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், தென் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், convolution integral and its properties, systems connected in series or parallel. So இந்த 4 டாபிக்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 90% ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை எல்டிஐ சிடி சிஸ்டம். ஸோ எல்டிஐனா என்னென்னா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ இந்த நேம்லேருந்தே நம்ம சொல்லலாம் இந்த சிஸ்டம் வந்து linearity property and time variant property-யை satisfy பண்ணணும். ஸோ இங்கே linearity-னா it is linear operation and it should satisfy superposition principle. time invariant-னா என்ன அர்த்தம்? இதோட input and output characteristics do not vary with time. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையும் satisfy பண்ணுற சிஸ்டம் என்னன்னு சொல்கிறோம்? linear time invariant system. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் define impulse response. impulse response-னா when the input signal is impulse signal, the response of the system is known as impulse response. புரியுதா? ஸோ நம்ம சிஸ்டம்க்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல் வந்து இம்பல்ஸ் சிக்னல், தட் இஸ் டெல் ஆஃப் டியாக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னன்னு சொல்கிறோம்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே இந்த ஹெச்ன்றது என்ன மீன் பண்ணுது? த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட் டு அவுட்புட். ஓகேவா? சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை தான் இங்கே ஹெச்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒய் ஆஃப் டின்றது அவுட்புட், தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் டி. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? ஹெச் ஆஃப் டின்னு மென்ஷன் பண்ணுறோம். கண்டிஷன் என்ன? இன்புட் வந்து டெல் ஆஃப் டியாக இருக்கணும். புரியுதா? அண்ட் தென் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த எல்டிஐ சிஸ்டம். ஸோ இங்கே இன்புட் எக்ஸ் ஆஃப் டி கொடுக்குறோம். சிஸ்டம் சர்டன் ஆப்ரேஷன் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது. we can get the output. ஸோ சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ். அவுட்புட் ரெஸ்பான்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னால் ஜீரோ இன்புட், without any input, அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இனிஷியல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி பர் அவுட்புட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ்னால் நம்ம இன்புட் கொடுக்குறனால வரக்கூடிய அவுட்புட் என்னது? ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். புரியுதா? வித்தவுட் இன்புட்னா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், வித் இன்புட் சிக்னல்னா ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். இதை ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம், பட் அட் த சேம் டைம் இதோட இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைனலாக த கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ்ன்றது என்னென்னா ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸோட சம் வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியும் டிஃபைன் பண்ணலாம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியும் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் டினோட்டட் அஸ் கேபிட்டல் H. ஓகே, so h of j omega is equal to y of j omega by x of j omega, or in terms of Laplace na h of s is equal to y of s by x of s. So இங்க என்னன்னு சொல்றோம்? The ratio of output to the input. Okay, so next is stability of LTI CT system. So இந்த question repeated-ஆ கேட்டுட்டு இருக்காங்க, இதுல ப்ராப்ளமும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் எல்டிஐ சிடி சிஸ்டம்னா எப்போ வந்து நம்மளோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட இன்டகிரேஷன் வேல்யூ வந்து லெஸ் தென் இன்ஃபைனைட்டாக இருக்கோ, at that time only the system is stable one. புரியுதா? so integration of h of t should be finite. okay, at the same time இதோட region of convergence எப்படி இருக்கணும்னா pole values வந்து lie on the left half of s plane. so இது ரொம்ப important. எப்போ வந்து pole valuesனா நம்ம x of s இருக்கு, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டினாமினேட்டர் வேல்யூல இருக்கக்கூடிய ரூட் வேல்யூஸ் left half of the s planeல தான் இருக்கணும். it can include the imaginary axis as well. so இந்த question repeated-ஆ கேட்குறாங்க. okay, so next one is convolution integral. so convolution integral அப்படின்னா ரெண்டு different signals-அ convolve பண்ணி produce the new signal. so we can say y of t, that is the output, is equal to convolution of the input signal and impulse response. okay, so இங்க y of t is equal to integration of x of tau h of t minus tau d tau. okay, so this is the formula for convolution integral. so this question is also very important. இதோட ஸ்டெப்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ கன்வல்யூஷனோட ஸ்டெப்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் ஆஃப் டவ் போடுறனால டைம் இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் இருக்கனால
டைமை ரிவர்ஸ் பண்ணுறோம் அண்ட் தென் என்ன பண்ணுறோம் ஷிஃப்ட் பண்ணுறோம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இதோட ஸ்டெப்ஸ்ன்னு வரும். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டெல் ஆஃப் டீயோட கன்வால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வல்யூஷன் இன்டெக்ரல். ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னா ஸோ கன்வல்யூஷன் மாதிரியே இதோட டீகன்வல்யூஷன்னா the process of recovering the input signal from the response. So x of t வேணும்னா we can simply use this convolution formula, okay? And then systems connected in series and parallel. This question is also very important. Sometimes 8 marks இல்லனா 6 marksல கேட்க chances இருக்கு. So இங்க ரெண்டு சிஸ்டமை வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம்னா இதோட impulse response overall impulse response நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் h of t is equal to h1 of t convolved with h2 of t. ஸோ சீரீஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்வல்யூஷன் வரும். இதே பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும். ஸோ பேரலில் இங்கே எக்ஸ் ஆஃப் டீன்றதை பேரலல் சிஸ்டம்ஸில் கொடுக்குறோம் வித் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஸோ வி கேன் கெட் த அவுட்புட் ஒய் ஆஃப் டி வித் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் டூ சிக்னல்ஸ். புரியுதா. ஸோ பேரலன்னா ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணணும். புரியுதா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். So first problems in convolution integral. Perform the convolution of the following signals. x1 of t is equal to 2 u of t, x2 of t is equal to u of t. So direct x1 of t, x2 of t கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இதோட convolution find out பண்ணணும். For that we can use y of t is equal to x1 of t convolve with x2 of t. இங்க டைரக்டா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதாவது x1 of tau into x2 of t minus tau into d tau. ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியான மெத்தட் என்னென்னா இங்கே கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கன்வல்யூஷன் இன் டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனில் நம்ம எப்படி எழுதலாம் யூஸிங் ப்ராப்பர்ட்டி ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு x1 of s மல்டிப்ளைடு வித் x2 of s. ஸோ இந்த ரெண்டு சிக்னல் x1 of s ஓட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் x2 of t ஓட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். தென் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா we can get y of t. புரியுதா. ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் x1 of t and x2 of t ன்னு கொடுக்கலாம். இல்லைனா x of t is equal to e power minus 2t u of t minus 2 h of t ன்னு கொடுக்கலாம். ஓகேவா. h of t is equal to e power minus 2t into u of t. ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து y of tன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்னா x of t convolve with h of t கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்றதுல 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே சொல்யூஷன்னால என்ன மீன் பண்ணுதுன்னா த அவுட்புட் சிக்னலை தான் மீன் பண்ணுது. புரியுதா. சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனா த அவுட்புட் சிக்னல் ஒய் ஆஃப் டி. இங்கே இந்த ஒய் ஆஃப் டியை நம்ம 3 டைப்ஸ் ரெஸ்பான்சஸாக எடுத்துக்கலாம். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அண்ட் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னா இங்கே இன்புட் சிக்னல் வந்து டெல் ஆஃப் டி நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னா இன்புட் சிக்னலை யூ ஆஃப் டின்னு எடுக்கிறோம் பிகாஸ் இட் இஸ் த ஸ்டெப் சிக்னல். சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இல்லை அவுட்புட் ரெஸ்பான்ஸ்னா இங்கே என்ன கொடுப்பாங்க இ பவர் மைனஸ் ஏடியா இல்லைனா சைன் டியா டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் வித் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் டின்னு கொடுக்கலாம். புரியுதா. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸும் கேட்பாங்க இல்லை எக்ஸ் ஆஃப் டி வேல்யூன்னு கொடுத்தும் கேட்கலாம். ஓகேவா. ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். சால்வ் த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கேட்கலாம். ஸோ சால்வ் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாலே ஒய் ஆஃப் டி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இல்லைனா டிட்டர்மைன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் சிஸ்டம் யூஸிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். புரியுதா. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் யூஸ் பண்ணலாம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் ஆஃப் டி பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் 5 dy of t by dt plus y of t is equal to dx of t by dt for the input x of t is equal to some value with initial conditions y of 0 வந்து 0. இங்கே dy of t by dt with initial condition is equal to 1. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம்னா determine the natural response of the given system. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ஃபைண்ட் த நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நேச்சுரல் ரெஸ்பான்ஸ்னா வித்தவுட் இன்புட் சிக்னல். அப்போ இன்புட் சிக்னல் இங்கே என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கணும் 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு. அப்போ ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே
ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் எப்படி கேட்கலான்னா find the differential equation and find out the complete response of the given system. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஹெச் ஆஃப் எஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட இன்புட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஹெச் ஆஃப் எஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் 2t இன்ட்டு யூ ஆஃப் டி. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா. ஸோ அண்ட் தென் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ கொஸ்டினில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் ஒய் ஆஃப் எஸ் பை எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் டெல் ஆஃப் டி தான் இதோட இன்புட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 1. டெல் ஆஃப் டியோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ இஸ் 1. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவை 1ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு வி கேன் சால்வ் திஸ் வேல்யூ, ஓகேவா. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் ஹெச் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி தான். ஓகே, ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னால் ஃபைனலாக ஒய் ஆஃப் டி. இங்கே என்ன கண்டிஷன், ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னால் இன்புட் சிக்னல் வந்து யூ ஆஃப் டின்னு கன்சிடர் பண்ணுவோம். இதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன, 1/s. ஸோ இந்த 1/sஐ இங்கே மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் ஆன்சர். புரியுதா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அண்ட் தென் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தும் கேட்கலாம், இல்லைனா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இங்கே எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணணும், டெல் ஆஃப் டின்னு கன்சிடர் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஹெச் ஆஃப் டி. ஸோ ஹெச் ஆஃப் டின்றது இட் இஸ் நத்திங் பட் ஒய் ஆஃப் டி வித் த கண்டிஷன் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் டி. புரியுதா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் எல்டிஐ சிஸ்டம். இங்கே எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, ஹெச் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்க, அவுட்புட் ஆஃப் த கிவன் சிஸ்டம். அவுட்புட்னா என்ன அர்த்தம், ஒய் ஆஃப் டி. ஸோ இங்கே கன்வல்யூஷன் கொடுக்கல, எக்ஸ் ஆஃப் டி ஹெச் ஆஃப் டி கொடுத்துட்டு அவுட்புட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கன்வல்யூஷன் மெத்தட். ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி கன்வால்வ் வித் ஹெச் ஆஃப் டி, கரெக்டாக. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா என்ன கிடச்சிரும், ஒய் ஆஃப் டி கிடச்சிரும், ஓகேவா. அண்ட் தென் find the transfer function. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஓகே. ஸோ பை யூஸிங் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மும் சால்வ் பண்ணலாம், யூஸிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் சால்வ் பண்ணலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து எஸ் மட்டும்தான் வரும். இங்கே ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஜே ஒமேகா டேர்ம் வரும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் யூஸிங் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எழுதக்கூடிய ஆன்சரில் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ரிலேஷன் என்ன, இங்கே எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் எஸ் தான் வித் த கண்டிஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா. ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் எஸ் வருதோ அங்கெல்லாம் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஜே ஒமேகா போட்டோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் கிடச்சிரும், புரியுதா. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதில் இருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும், புரியுதா உங்களுக்கு. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது இந்த ரிலேஷனை சொல்லி எந்த இடத்துலலாம் எஸ் வந்திருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும், ஜே ஒமேகா போட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் கரெக்ட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் யூஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ஓகேவா. ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஆர்எல் சர்க்யூட், ஆர்சி சர்க்யூட் அண்ட் ஆர்எல்சி சர்க்யூட், ஓகே. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ற கான்செப்ட்டுக்கே வரோம். ஸோ எங்கள் சிஸ்டம் என்னது, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸாக இருக்கலாம், ஓகே. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸை நம்ம மேத்தமெட்டிக்கலாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம், புரியுதா. ஸோ ஆர்எல் சர்க்யூட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, அதோட ஃபைனல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, ஸோ இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இது இங்கே ஆர்சி சர்க்யூட் அண்ட் தென் ஆர்எல்சி சர்க்யூட், இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.